ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். சோயா சங்க்ஸை வந்து ஊற வச்சு அதை தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தால் போதும். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ரெண்டையும் ஒன்று சேர கலந்து எடுத்துக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்படியே ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்து அதை வந்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்த அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அது வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை அரைச்சி அதோட விழுதுகள் சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் மல்லித்தூள் 2 ஸ்பூனும் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூடவே உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து கூடவே தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க விட போகிறோம். நம்ம கூடவே நிலக்கடலை பருப்பும் கசகசாவும் அரைச்சி சேர்த்துருங்க. நீங்கள் அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. அதோடு சேர்ந்து நம்ம பொரித்து வச்ச அந்த பால்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். பொரித்து வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குழம்ப கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் குழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.